வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடி படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு பதிவு. இது 6ஆம் வகுப்பில் இருக்கிற சமூக அறிவியல் பாடத்திற்கான கேள்விகள். நம்ம இதுவரைக்கும் சமத்துவம் பெறுதல், பன்முகத்தன்மையை அறிவோம், தேசிய சின்னங்கள், அடுத்து மக்களாட்சி வரைக்குமே பார்த்தாச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிற லெசனும் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி வரலாறும் லைன் பை லைன் கொஷின்ஸாக கொடுத்துருப்பேன். ஒன்லைன் கொஷின்ஸாக வரும். வரலாறு 6ஆம் வகுப்பில் இருக்கிறது சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி புவியியலும் உங்களுக்கு கொஷின்ஸு, முக்கியமான கொஷின்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம குடிமையியல் பார்த்துட்ருக்கோம். குடிமையியலில் லாஸ்ட் முடிய போகுது. உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் பார்த்துட்டு அடுத்து சாலை பாதுகாப்பு பார்த்தா முடிஞ்சிடும். இதோட பொருளியலுக்கான ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. பொருளியல் அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க முக்கியமான கொஷினும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 3 பாடம் பார்க்க போகிறோம். சாலை பாதுகாப்பு, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமுங்கிறத பார்த்துட்டு பொருளியலுக்கான கேள்விகளும் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை தான் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும், இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் இதில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, 6ஆம் வகுப்பு வரலாறு, குடிமையியல், புவியியல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 6ஆம் வகுப்புக்கான சமூக அறிவியலுக்கான அனைத்து வினாக்களுமே முடிஞ்சிருச்சு. இப்போ பிடிஎஃபாகவும் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தவங்க தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. எம்சிக்யூவாக இருக்குது. படிக்கலாமா? வீடியோவாக பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் எல்லாத்தையுமே கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவாக பார்த்து படித்தாலே உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். புக்கை பார்த்து படிச்சுட்டு இதை ஒரு ரிவிஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு? மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு? மாநகராட்சிக்கு மக்கள் தொகை 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தால் அதை மாநகராட்சின்னு அறிவிச்சிருவாங்க. 10 லட்சம் மாநகராட்சி, 10 லட்சம் மாநகராட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் எண்ணிக்கை எவ்வளவு? புக்கில் 21ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ 25 மாநகராட்சிகள் இருக்குது. 25 மாநகராட்சிகள். மாநகராட்சி 25. 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அதை மாநகராட்சின்னு அறிவிக்க முடியும். 1688 உருவாக்கப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? 1688 உருவாக்குனது சென்னை தான் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அடுத்து 4வது கேள்வி, நகராட்சியின் மொத்த மக்கள் தொகை 10 லட்சம் இருந்தால் என்னன்னு சொன்னேன்? மாநகராட்சின்னு சொன்னேன். அப்போது 1 லட்சம் இருந்தாலே என்னன்னு சொல்லிடுவாங்க? நகராட்சின்னு சொல்லிடுவாங்க. 1 லட்சம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் நகராட்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? நகராட்சின்னு கேட்டால் வாலாஜாபேட்டை. நம்ம சிட்டி, பெரிய சிட்டி சென்னை நகராட்சின்னு நினச்சிடாதீங்க. அது அப்படியே ஆப்போசிட்டு. முதல்ல உருவாக்கப்பட்ட உள்ளாட்சி தான் சென்னை. அதே நகராட்சின்னு கேட்டால் வாலாஜாபேட்டையை தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி இது வாலாஜாபேட்டை. பேரூராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு? பேரூராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு? ஆன்சர் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்தால் அதை பேரூராட்சின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஊராட்சிக்கும் மாநகராட்சிக்கும், ஊராட்சிக்கும் நகராட்சிக்கும் இடைப்பட்ட பகுதி, நகராட்சி தானே கேட்டிருக்காங்க. ஊராட்சிக்கும் நகராட்சிக்கும் இடைப்பட்ட பகுதி எது அப்படின்னு கேட்டாலும் பேரூராட்சின்னு சொல்லணும். பேரூராட்சியை முதலாக கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க பாருங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஊராட்சிக்கும் நகராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம்? அதை பேரூராட்சின்னு சொல்கிறோம். 10,000க்கு மேலே மக்கள் இருந்தால் என்னென்னு அறிவிச்சிடறோம்? பேரூராட்சின்னு அறிவிச்சிடறோம். இந்த மாதிரி ஒரு பேரூராட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு தான். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். 8th கேள்வி, மாநகராட்சி யார் அதுக்கு தலைமை தாங்குவா? நகராட்சிக்கு யார் தலைமை தாங்குவா? பேரூராட்சிக்கு யார் தலைமை தாங்குவான்னு கேட்டிருக்காங்க. மாநகராட்சி ஆணையர். நகராட்சி ஆணையர். அதே மாதிரி பேரூராட்சிக்கு செயல் அலுவலர். சிபிஏ தான் ஆன்சரு. சிபிஇ தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கிராம செயல்பாடுகளில் உள்ளாட்சி அமைப்பு எது? கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? கிராம ஊராட்சி. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி தான் கிராமங்களில் செயல்படுற உள்ளாட்சி அமைப்பு. அடுத்து கிராம உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஊராட்சி இருக்குன்னா அங்கே யாரெல்லாம் இருப்பான் அந்த ஊராட்சியில் அப்படின்னு கேட்டால் ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அதாவது கவுன்சிலரு. இந்த கவுன்சிலருக்கெலாம் ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த தலைவர்,
பகுதி உறுப்பினர்களும் இருப்பாங்களாம். அதே மாதிரி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களும் இருப்பாங்களாம். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களும் இருப்பாங்களாம். அடுத்து இதுக்கு ஆன்சர் என்ன? அனைத்துமே சரி. யார் யார் இருப்பா? ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர், கவுன்சிலரு, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களும் இருப்பாங்க. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது எது? ஊராட்சி ஒன்றியம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர், பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்பாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர். அடுத்து 13வது கேள்வி. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? நகராட்சி அதிகமாக இருக்கிற மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எது? குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளது நீலகிரியில் 4ம் பெரம்பலூரில் 4ம் இருக்குது. இது ரெண்டு தான் குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது? அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் எதில் இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. 16வது கேள்வி பாருங்கள். மாவட்ட ஊராட்சிகளில் மக்கள் தொகை எவ்வளவு? மாவட்ட ஊராட்சிகளில் மக்கள் தொகை 50,000. மாவட்ட ஊராட்சிகளில் மக்கள் தொகை 50,000. இந்த ஒவ்வொரு ஏரியாவையும் கொடுத்துட்டு அதுக்கான மக்கள் தொகையை கொடுத்து கூட உங்களுக்கு பொறுத்த சொல்லலாம். ஆர்டர் படி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10 லட்சம்னா மாநகராட்சி, 1 லட்சம்னா நகராட்சி, 10,000க்கு மேலே அப்படின்னா பேரூராட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவட்ட ஊராட்சின்னு ஒன்று இருக்குது, அதில் 50,000 மக்கள் தொகை. அடுத்து கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 6 முறை நடத்தப்படுது. இது புக்கில் இருக்காது, இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க, அதனால் படிச்சுக்கோங்க. ஜனவரி 26 குடியரசு தினம், மார்ச் 22 உலக நீர் நாள், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். நவம்பர் 1 உள்ளாட்சி தினத்துலேயும் நமக்கு 6 நாள் கிராம சபை கூட்டம் நடைபெறுறதா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதனால் 6 நாள் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1992 ஏப்ரல் 24. 1992 ஏப்ரல் 24. அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 92லேருந்து கொண்டாடுறாங்க தேசிய ஊராட்சி தினத்தை. எந்த நாளாக தேசிய ஊராட்சி தினம்னு கேட்பாங்க. ஏப்ரல் 24. ஏப்ரல் 24 தான் தேசிய ஊராட்சி தினம். 2 ஏப்ரலில் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய ஊராட்சி தினம். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு சிறப்பு அம்சங்கள் எவை? ஏன் ஏப்ரல் 24 கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி தான் பஞ்சாயத்து ராஜ் முறை கொண்டு வரப்பட்டது. அதனால தான் ஏப்ரல் 24 ஊராட்சி தினமாக கொண்டாடுறாங்க. அதனால தான் அதை தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறாங்க. 20வது கேள்வி பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அதோட சிறப்பு அம்சங்கள் பார்க்கலாமா? கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு தான் பஞ்சாயத்து ராஜோட சிறப்பு அம்சம். இடஒதுக்கீடு மற்றும் பஞ்சாயத்து தேர்தல், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சிறப்பு அம்சங்கள். அடுத்து அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு ஃபஸ்ட்டு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு இருந்துச்சு அப்படின்னா 33% இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 33% இருந்தது. அதுக்கப்புறம் 2011 உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றாங்க? 38%. அவங்களுக்கு 33% கொடுத்து பண்ணதில் அவங்க ஜெயிச்சது 38%. அதுக்கப்புறம் 2016 மாற்றினாங்க. தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி திருத்தம் கொண்டு வரப்பட்டது? 50%. இப்போ உங்களை கொஷின் கேட்டால் 50% தான் சொல்லணும். ஆண்டு தமிழக அரசு 2016 தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் திருத்தம் செய்திருக்கு? 50% இடஒதுக்கீடு. வருடம் 16.
2016. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். 25. உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துவா? உள்ளாட்சி தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும். அடுத்து, தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் சென்னையில் எங்கு அமைந்துள்ளது? கோயம்பேட்டில் இருக்குது. சென்னை கோயம்பேட்டில் தான் தமிழக தேர்தல் ஆணையம் அமைந்துள்ளது. தமிழக தேர்தல் ஆணையம் சென்னையில் கோயம்பேட்டில் அமைந்துள்ளதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 27வது கேள்வி பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய சரியான விடையை தேர்வு செய்க. கிராம ஊராட்சிகள் எவ்வளோ இருக்குது? 12482. கிராம ஊராட்சிகள் 12482. ஊராட்சி ஒன்றியங்கள் 388. மாவட்ட ஊராட்சிகள் மொத்தம் 37 இருக்குது. பேரூராட்சி 479 இருக்குது. நகராட்சிகள் 145. மாநகராட்சிகள் மொத்தம் 25. இது இப்போதைய கணக்கு. கிராம ஊராட்சி 12482. ஊராட்சி ஒன்றியம் 388. மாவட்ட ஊராட்சி 37. பேரூராட்சி 479. நகராட்சிகள் 145. மாநகராட்சிகள் 25. அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள் கேட்டிருக்காங்க. ஊரக உள்ளாட்சி அமைப்பு என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28வது கேள்வி. இது எல்லாமே ஊரக உள்ளாட்சி அமைப்பு. கிராம ஊராட்சி இருக்கும், ஊராட்சி ஒன்றியம் இருக்கும், மாவட்ட ஊராட்சி இருக்கும். இது எல்லாமே ஊரக உள்ளாட்சி அமைப்புகளோட வகைகள் 3 இருக்குது. அனைத்துமே சரி. அது என்னென்ன? ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அடுத்து, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள். ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் 3 பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 3 இருக்குது. என்னென்ன அப்படின்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இப்போது பேரூராட்சிங்கிறது நகர்ப்புறத்தில் வருமா, ஊரக ஊராட்சியில் வருமா, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வருமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை இதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு கூட உங்களுக்கு கேட்கலாம். அதனால் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் 3, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 3. ஏதாவது ஒன்று படிச்சிட்டிங்கன்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. அடுத்து பொறுத்துக பாருங்கள். இந்த பொறுத்துகையில் எல்லாமே சரி. அதனால் டைரெக்டாக படிச்சுக்கோங்க. பொறுத்துக. மாநகராட்சியோட தலைவர் யார்? மாநகராட்சியோட தலைவர் மேயர் தான் மாநகராட்சியின் தலைவர். இதை ஒன்றுத்த கூட ஒரு கொஷினை கேட்பாங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினரை என்னன்னு சொல்லுவோம்? கவுன்சிலர்னு சொல்லுவோம். ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர் தான் யார்? பிடிஓ தான் ஊராட்சி அளவில் நிர்வாக அலுவலராக இருக்கிறது யாருன்னு கேட்டாக்கா பிடிஓ. அவர் என்னன்னு சொல்லுவோம்? வட்டார வளர்ச்சி அலுவலர்னு சொல்லுவோம். அது ஊராட்சி ஒன்றியத்துக்கு வருவார். அடுத்தே மாநகராட்சின்னா மாநகராட்சி ஆணையர். ஐஏஎஸ் படித்தவங்கள போடுவாங்க. மாநகராட்சி ஆணையர். அடுத்து நகராட்சி ஆணையர். பேரூராட்சி செயல் அலுவலர். இதில் இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் பாருங்கள். மாநகராட்சினா மேயரு, ஒன்றிய ஊராட்சி ஒன்றியம்னா கவுன்சிலரு. அதே ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டால் பிடிஓ. இதில் கூட மாறுது பாருங்கள். பேரூராட்சின்னு கேட்டாக்கா செயல் அலுவலர் வருவார், தெரிஞ்சுக்கோங்க. அதை நிர்வாகம் பண்ணுறவங்களோட பெயர்கள். அடுத்து, பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைத்து அமைக்கப்படுவது. கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஊராட்சி ஒன்றியம்னு சொல்லுவோம். இந்த கொஷின் புக் பேக்லேயும் இருக்குது, அதனால் திரும்ப படிச்சுக்கோங்க. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது தான் ஊராட்சி ஒன்றியங்கள். ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம். ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம். சரியா? ஏப்ரல் 24. எப்போ இது கொண்டு வந்தாங்க? 1992 இதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரப்பட்டது. அந்த டேட்டை தான் நம்ம தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை. மாநகராட்சி தலைவர் என்று அழைக்கப்படுபவர் மேயர். மாநகராட்சி தலைவர் மேயர். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் புக் பேக்கில் ரிப்பீட் ஆகுது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இப்போ சொன்னோம் இல்லையா? 1992 ஏப்ரல் 24. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் 3 ஆண்டுகளா 5 ஆண்டுகளா? 5 ஆண்டுகள். உள்ளாட்சி பிரதிநிதிகள் 5 ஆண்டுகள். அடுத்து, தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி
நகராட்சின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? வாலாஜா பேட்டை. அடுத்து 39வது கேள்வி ஆன்சர் பண்ணுங்கள். கிராம சபைன்னா யார் வருவா? கிராம சபைங்கிறது ஒரு ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி, உள்ளாட்சி தேர்தல். கிராம சபைங்கிறது ஒரு நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம்னா யார் வருவா? பிடிஓன்னு சொன்னோம் இல்லையா, வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சி அப்படின்னா பேரூராட்சி செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். இது புக் பேக் பொறுத்துக, அதையே கூட அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. 4, 3, 1, 2 தான் ஆன்சராக இருக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்து இதோட அடுத்த லெசன் பார்க்கலாம். சாலை பாதுகாப்பு. புக் ஃபீடிங்கில் அடுத்து நம்ம சாலை பாதுகாப்பு பார்க்க போகிறோம். இதோட குடிமையியல் முடியுது. அடுத்து பொருளியலும் சேர்த்து படிச்சிடலாம். இதுக்கு கொஷின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பின்வருவனவற்றில் போக்குவரத்து குறியீடுகள் வகைகளை அல்லாதது எது? போக்குவரத்து குறியீடுகள் 3 வகையாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 வகையில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் போக்குவரத்து குறியீடுகள் வகைகளில் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டாய குறியீடு, எச்சரிக்கை குறியீடு, அறிவுறுத்தும் குறியீடு, மருத்துவ குறியீடு. இதில் இந்த மருத்துவ குறியீடு மட்டும் வராது. போக்குவரத்து குறியீடில் 3 இருக்குது. கட்டாயமாக பின்பற்றணும், சஜஷனாக ஒன்று கொடுப்பாங்க, எச்சரிக்கையாக ஒன்று கொடுப்பாங்க. அது 3 தான் போக்குவரத்து குறியீடுகளில் வரும். அடுத்து சாலைகளில் என்ன செய்யக்கூடாது என்பதை எதிர்மறை அறிவுறுத்தலாக வழங்குவது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்கள்ல, அது எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா சிவப்பு வளையங்கள் அல்லது வட்டங்களாக இருக்கும். சாலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நேர்முறை அறிவுறுத்தலாக விளக்குவது, இப்படி வளைஞ்சு போங்க, இந்த பக்கம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இதை பார்த்து போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த கலரில் இருக்கும்? நீல நிற வட்டங்களாக இருக்கும். அடுத்து 4வது கேள்வி. பாதசாரிகளுக்கென சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது? 1934 அமைக்கப்பட்டது. பாதசாரிகளுக்கென சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது? 1934. பெலிஷா பேக்கன் என்று அழைக்கப்படும் ஒளிக்கம்பங்கள் யாரின் பெயரில் அமைக்கப்பட்டன? பெலிஷா பேக்கன் எனப்படும் ஒளிக்கம்பங்கள் யாரது பெயரில் அமைக்கப்பட்டன? ஆன்சர் எல் ஹோரி பெலிஷா. இவர் யார் அப்படின்னா 1930களில் பிரிட்டனில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். அடுத்து உலகப்போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கருப்பு வெள்ளை கோடுகளை கொண்ட சாலை கடக்கும் பகுதி எது? ஜீப்ரா கிராசிங். இது 2ஆம் உலகப்போருக்கு பிறகு தான் வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜீப்ரா கிராசிங் உலகப்போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கருப்பு வெள்ளை கோடை தான் என்னென்னு சொல்கிறோம்? ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொருளியல் பார்க்கலாம். பொருளியல் ஓர் அறிமுகம். இதில் இருக்கிற கொஷின்ஸையும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முழுமையாக நம்ம படித்தாச்சு. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது எது? முதல் நிலை தொழில்னு சொல்கிறோம். மூலப்பொருட்களை தர்றது முதல் நிலை தொழில். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் நுகர்பொருள் எது? எதை நுகர முடியும்? அரிசி தான் நுகர்பொருள். கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கி வைப்பது என்னன்னு சொல்கிறோம்? அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்று, சேமிப்பு. கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படுவது சேமிப்பு. பின்வருவனவற்றில் முதல் நிலை தொழிலின் எடுத்துக்காட்டு எது? வங்கி சேவையா, கணினி மென்பொருளா, போக்குவரத்தா, வேளாண்மையா? ஆன்சர் வேளாண்மை தான் பின்வருவனவற்றில் முதல் நிலை தொழிலாக இருக்குது. 5வது கேள்வி பாருங்கள். மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்கான பொருட்களை உற்பத்தி செய்வது எது? 2ஆம் நிலை துறை. மூலப்பொருட்களிலிருந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறது தான் என்னது? 2ஆம் நிலை துறை. அடுத்து 6வது கேள்வி. நான் இப்போ கொஷின் கேட்கும்போதும் ஆன்சர் சொல்லும்போதும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நீங்களாக தனியாகவே ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த மாதிரி எழுதியோ இல்லை யாரையாவது கேட்க வச்சோ ட்ரை பண்ணுங்கள். 6வது கேள்வி. பல வளங்கள் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனவாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் என கூறப்படுவது யாருடைய வாழ்க்கை? சொல்கிறது திருவள்ளுவர்.
தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை தான் வந்து பல வளங்களும் இருக்கிற மாதிரி தெரியுமா, அது ஒரு பொய் தோற்றம், அது சீக்கிரம் மறைஞ்சிரும். யாருக்கு? தன்னோட செல்வத்தின் அளவு அறிந்து வாழாதவனுக்கு. அடுத்து 7வது கேள்வி பாருங்க. பருத்தி, சர்க்கரை மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஆகியவை 2ஆம் நிலை துறையை சார்ந்தவை. காகித தொழில், மரச்சாமான்கள் மற்றும் கட்டுமான தொழில் ஆகியவை காட்டை அடிப்படையாக கொண்ட தொழில்கள்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 2 கூற்றுகளும் சரியான்னு கேட்டிருக்காங்க. இரண்டு கூற்றுகளுமே சரியானது. 2 கூற்றுகளும் சரியானது. அடுத்து, கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்புகள் என்று கூறியவர் யார்? நம்ம காந்தியடிகள். கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்புகள் சொன்னது காந்தியடிகள். அடுத்து, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தேவையான மக்களிடம் கொண்டு சேர்ப்பது எது? எந்த துறை? ஆன்சர் 3ஆம் நிலை துறை. 3ஆம் நிலை துறை தான் வந்து போக்குவரத்து கொண்டு போய் சேர்க்கறது தான் அதோட வேலை. 10வது கேள்வி. பின்வருவற்றில் சேவைத்துறைக்கு எடுத்துக்காட்டு. சேவைத்துறை, போக்குவரத்து. சேவைத்துறை, போக்குவரத்து. அடுத்து 11வது கேள்வி. உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? 50% அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கிறாங்க? 47% மக்கள் நகரங்களில் வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டில் 47% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களில் சிறந்து விளங்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு. உற்பத்தி மற்றும் சேவை தொழிலில் சிறந்து விளங்கும் மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. 14வது கேள்வி பாருங்கள். நுகர்வோர் பொருட்கள் என்பவை யாவை? அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்கள் தான் வந்து நுகர்வோர் பொருட்கள்னு சொல்கிறோம். அன்றாட தேவையை, மக்களுக்கான அன்றாட தேவையை பூர்த்தி செய்து ஒன்று அப்படின்னா அது நுகர்வோர் பொருட்கள். அரிசி, உப்பு, சர்க்கரை, பால் எல்லாமே என்னது? அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் நுகர்வோர் பொருட்கள். 15வது கேள்வி. உணவு தேவைக்கு தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில். முதல்நிலை தொழில். அடுத்து 16வது கேள்வி. போக்குவரத்துங்கிறது தொலைத்தொடர்புங்கிறது வர்த்தகம்ங்கிறது. போக்குவரத்து வந்து ரயில். தகவல் தொடர்புங்கிறது தகவல் பரிமாற்றத்தை குறிக்கும். வர்த்தகம்ங்கிறது பொருள் கொள்முதல் செய்கிறத குறிக்கும். எல்லாமே சரி. அடுத்து வங்கிங்கிறது பணப்பரிமாற்றத்துக்கு வரும். வங்கிங்கிறது பணப்பரிமாற்றம். அடுத்து புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் இது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துபவர்கள் யார்? நுகர்வோர்கள். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துபவர்கள் நுகர்வோர்கள். அடுத்து 18வது கேள்வி பாருங்கள். 3ஆம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? சேவைத்துறை என்று அழைக்கப்படும். 3ஆம் நிலை தொழில்கள் சேவை தொழில்கள் என்று அழைக்கப்படுது. கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்புகள் என்று காந்தியடிகள் கூறினார். நம் நாட்டில் 50% மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர். ஆன்சர் 19க்கு ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. கூற்று 1 மட்டும்தான் சரி. ஏன்னா 50% மக்கள் வந்து நமது நாட்டில் 50% மக்கள் வந்து கிராமங்களில் வாழல, 50க்கும் மேற்பட்டவங்க வந்து நகரங்களில் தான் வாழ்கிறாங்கன்னு படித்தோம் இல்லையா? அப்போது கூற்று 1 மட்டும்தான் சரி 19க்கு. 20வது கேள்வி பாருங்கள். முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்வது 2ஆம் நிலை தொழில்கள் ஆகும். கூற்று 2. 2ஆம் நிலை தொழில்கள் தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகின்றன. இதில் 20வது கேள்விக்கு 2 கூற்றுகளுமே சரிதான். முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்கிறோம். இதான் வந்து 2ஆம் நிலை தொழில். இந்த 2ஆம் நிலை தொழிலை எப்படி அழைக்கிறோம்? தொழில்துறைன்னு அழைக்கிறோம். இப்போ கூற்று 2மே சரியானவை. 2ம் சரி. அடுத்து, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகி தோன்ற கெடும் அப்படிங்கிறதான் திருக்குறள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும் அப்படிங்கிறது பொருளியலுக்கு பொருத்தமான குறள். தன்னிட இருக்கிற செல்வத்தை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை இந்த லெசன்லையும் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. 22. கீழ்கண்டவற்றுள் 2ஆம் நிலை தொழில்களுக்கு சான்று எது? 2ஆம் நிலை தொழில் எது? மீன்பிடித்தலா, மின்சார உற்பத்தியா, வங்கியா, வேளாண்மையா? மின்சார உற்பத்தி. இது வந்து 2ஆம் நிலை தொழிலில் வரும்.
அடுத்து மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிற்சாலைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? அரசு மற்றும் தனியார், பெரிய மற்றும் சிறிய, வேளாண் மற்றும் காடு சார்ந்த அப்படின்னு மூலப்பொருட்கள் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துகிறோம். அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் வாங்கும் பொருட்கள் என்னன்னு சொல்கிறோம்? நுகர்வு பொருட்கள்னு சொல்கிறோம். தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் சேவை தொழிலில் சிறந்து விளங்கும் மாநிலமாகும். என்னது? ரெண்டுமே சரியானது. 2 கூற்றுகளுமே சரியானது. 2 கூற்றுகளும் சரி. அடுத்து பாருங்கள், 25வது கேள்வி. தொழில்கள் கீழ்கண்ட எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? தொழில்கள் எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? நிலத்தின் அளவு மட்டும் இதில் கிடையாது இல்லையா, பாக்கி எல்லாத்தையும் வச்சு வகைப்படுத்துகிறாங்க. அப்போ ஆன்சர் 1, 2, 3. மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை, இதை வச்சு தான் தொழில்கள் வகைப்படுத்தப்படுது. அடுத்து 26வது கேள்வி. பொருட்கள் விநியோகம் மற்றும் தேவையான சேவைகளை வழங்குவது எவ்வகை தொழில்? பொருட்கள் விநியோகம் மற்றும் தேவையான சேவைகளை வழங்குவது 3ஆம் நிலை தொழில். 3ஆம் நிலை தொழில். அடுத்து கடல் சார்ந்த தொழிலுக்கு எடுத்துக்காட்டு கடல் உணவு பதப்படுத்துதல். கடல் சார்ந்த தொழிலுக்கு எடுத்துக்காட்டு கடல் உணவு பதப்படுத்துதல். 28வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் கனிம வளங்கள் சார்ந்த தொழில் எது? சிமெண்ட் தொழிலா? சிமெண்ட் தொழில் தான் கனிம வளங்கள் சார்ந்த தொழில். 29. தொழில்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தொழில்கள் 3 வகைப்படும். இதோட பொருளியலும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் 6th படிக்கல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரலாறும் இருக்கும், குடிமியல், புவியியல் எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு தடவை படிச்சுக்கோங்க, EVSல சேர்ந்து வரும். பேப்பர் 2 அப்படின்னாக்கா நீங்கள் சோஷியல் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருங்க, ஒன்று விடாமல் தொடர்ந்து படிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு PDF வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க.